அவருக்கு நண்பராக இருக்கிறதுனாலே, நாங்கள் நண்பராக இருந்ததுனாலே ரொம்ப நான் பெருமைப்படுறேன். பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற அவர் மேலே இருந்த மரியாதையும் இன்னும் அதிகமாகுது. அவர் நீடூடி வாழணும். தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் நினைவிடத்தில் ஏராளமான தொண்டர்களும் பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் மோகன் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். கோலிவுட்டில் புரட்சி கலைஞராகவும் அதே சமயம் அரசியலிலும் வெற்றி நாயகனாக வலம் வந்தவர் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் அவர் நூற்றுக்கணக்கில் படங்களில் நடித்திருக்கிறார். சென்னையில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் மோகன் அஞ்சலி செலுத்தினார். நடிகர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இறுதியில் காலமானார். இவரது மறைவுக்கு நேரிலும் இணையதளம் வாயிலாகவும் திரை பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் தங்களது இரங்கலை தெரிவித்தனர். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நுரையீரல் பிரச்சனையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி அவர் மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது ரசிகர் மன்றம் சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். என்னுடைய ரசிகர் மன்றம் சார்பாக 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம் என்பதில் பெருமைப்படுகிறேன். தினமும் இந்த அன்னதானம் நடப்பது என்பதை கேட்டபோது அவர் மீதான மரியாதை இன்னும் அதிகமாகிவிட்டது என்று கூறினார். நடிகர்களுக்கும் மக்களுக்கும் அவர் கேப்டனாக இருந்து வாழ்ந்தவர். அவருடைய நண்பர் என்பதே எனக்கு பெருமை. அவருடைய முரட்டு தைரியமும் நேர்மையும் எனக்கு பிடிக்கும். அவருடைய நினைவிடத்தில் இப்போது அன்னதானம் கொடுத்து வருகிறார்கள் என்பது நெகிழ்ச்சியான விஷயம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை மிக்க நினைவிடத்து வந்திருக்கார். அவருக்கு அவர் பேரில் இருக்கும்படி கேப்டன் விஜயகாந்த் அவர் இருக்கிற இடமெல்லாம் அவர் கேப்டனாக இருந்தவர், வாழ்ந்தவர். நடிகர்களுக்கு மட்டுமில்லை, மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கேப்டனாக நடந்துட்டவர். அவருக்கு நண்பராக இருக்கிறதுனாலே, நாங்கள் நண்பராக இருந்ததுனாலே ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அவரோட நான் முதலே சொன்ன மாதிரி அவரோட முரட்டு தைரியமும் அவரோட ஆனஸ்ட்ங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் இத்தனை 1000 பேருக்கு இப்போ சோறு போட்டுட்டு இருக்காங்கன்னா, அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவர் இருக்கும்போது கூட அப்படியே வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டியவர். அவர் நினைவு இல்லத்தில் இப்போவும் அவரோட ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய அன்னதானத்தில்
நம்ம ரசிகர் மன்ற சார்பாக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோங்கல்ல, நானும் பெருமைப்படுறேன். நம்ம ரசிகர் மன்றத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது ஒவ்வொரு நாளும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயம். பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற அவர் மேலே இருந்த மரியாதையும் இன்னும் அதிகமாகுது. அவர் நீடூடி வாழணும். இந்த அவரோட திட்டங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தை நடத்தணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். வணக்கம் சார். இது நல்ல கேள்விகள். ஆனால் இந்த மேடை இது சரியில்லை. அதுக்கு இன்னொரு தடவை பேசுவோம். நன்றி, தேங்க்யூ. இல்லை அதான் நிறைய பேசலாம். பட் இந்த மேடையில் வந்திருக்கிறது ஒரு மரியாதை செலுத்தணும்னு அன்னதானம் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். எல்லாமே நான் சொல்கிறேன். எல்லாமே அவரை பற்றி நிறைய இன்னொரு முறை இன்னொரு கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.